வர வர வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கவே பயமா இருக்கேப்பா. ஆமாப்பா, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு கொலைன்னு செய்தியை படிக்கவே கொலை நடங்குது. நீ கேள்விப்பட்டியா? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல 7 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கப்பா. அதோட இல்லாம மதுராந்தகத்துல 14 வயசு சின்ன பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடியில 12வது படிக்கிற சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சதோட மட்டும் இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. ஒரு வாரத்துல 3 பாலியல் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கா. இது எல்லாமே சிறுமிகள் நடக்கும் போது மனசு பதறதேப்பா. திமுக ஆட்சியில பெண்களுக்கு மட்டும் இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. மக்கள் ஒரு பதட்டமான சூழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இத பத்தி கேள்வி கேட்டா மணிப்பூரை பத்தி பேசுறதும் நீ ஒரு சங்கின்னு சொல்றதும் திமுகவோட வாடிக்கையா ஆயிப்போச்சு. பாலியல் குற்றவாளிகள், கொலையாளிகள், கொள்ளைக்காரங்களை பிடிக்க சொன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்களை கைது பண்ணிட்டு இருக்கு இந்த கையாளாகாத காவல்துறை. கிருஷ்ணகிரியில ஒரு திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு இருக்கா. அத பத்தி ஒருத்தரும் வாய திறக்கல. மீடியாவையும் மிரட்டி வச்சிருக்கு இந்த திருட்டு திமுக. எவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்களோ ஆடட்டும். இந்த விளங்காத விடிய அரசோட ஆட்டத்தை சீக்கிரமே மக்கள் நிறுத்த போற காலம் வரத்தான் போகுது.